வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன். திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா 300 rupees ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் செப்டம்பர் மாதத்துக்கு சம்மந்தப்பட்டது இன்றைக்கி காலையில் ரிலீஸ் பண்ணாங்கல்ல. ஸோ அதில் யாராவது புக் பண்ணாதவங்க இம்மீடியட்டாக நீங்கள் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனில் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 500 rupees விர்ச்சுவல் சேவா தர்ஷன் டிக்கெட்ஸ் இருக்குது. செப்டம்பர் மாதத்துக்கு சம்மந்தப்பட்டு இப்போ அவைலபிள் இருக்குது வெப்சைட்டில். அப்படி இல்லைன்னா டிடிடி ஆப்பில். டிடிடி ஆப் வந்து நேற்றுலேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதனால் நீங்கள் வெப்சைட்டில் ttdevasthanams.ap.gov.in போய்ட்டு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாஸ் விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் என்ற ஆப்ஷன் டச் பண்ணி அதில் இப்போ செக் பண்ணுங்கள், அவைலபிள் இருக்குது. செப்டம்பர் மாதத்துக்கு சம்மந்தப்பட்டு யாராவது புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக இப்போ புக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி டிக்கெட்ஸ் வந்து அங்கே டிஸ்பிளேல காட்டலன்னா அந்த ரீஃப்ரெஷ் பட்டன் டச் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். அவைலபிள் இருக்குது, அதில் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் தர்ஷனம் டிக்கெட்டு புக் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு சேவாவாக செலக்ட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு செலக்ட் சேவான்னு இருக்கும். அதில் வந்து கல்யாணோற்சவம் இருக்கும், ஊஞ்சல் சேவா, சஹஸ்ர தீபாலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம்னு இருக்கும். ஒரு ஆப்ஷனாக டச் பண்ணுங்கள். கீழே அப்படியே செக் அவைலபிலிட்டி ஆஃப் தர்ஷன்னு இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு செலக்ட் சேவாவில் போய்ட்டு ஒரு சேவா செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டேட் செலக்ட் பண்ணிவிட்டு தர்ஷன அவைலபிலிட்டி பாருங்கள். ஒவ்வொரு சேவாவுக்கும் தர்ஷன் அவைலபிலிட்டின்றது டிஃப்ரெண்ட்டாக காட்டும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு சேவா செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து தர்ஷனத்துக்கு தான் அலோவ் பண்ண போகிறாங்க. இந்த 500 rupees விர்ச்சுவல் சேவா தர்ஷனில் புக் பண்ணுற பக்தர்களை எந்த சேவாவுக்கும் ஃபிசிக்கலி அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் ஏதோ ஒரு சேவா செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ண அப்புறம் தான் தர்ஷனம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு லிங்க் காட்டும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, தர்ஷனம் டிக்கெட் அவைலபிள் இருக்கான்றது பார்த்துட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லிங்க்ன்றது காட்டும் தர்ஷன் டிக்கெட்டு புக் பண்ணுறதுக்கு. அப்படி உங்களுக்கு லிங்க் காட்டலன்னா கூட உங்கள் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு செலக்ட் சேவாவில் போய்ட்டு விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் டச் பண்ணிங்கன்னா அங்கே லிங்க் காட்டும் தர்ஷன் டிக்கெட்டு புக் பண்ணிக்கோ சொல்லி அங்கே புக் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஸ்டெப்பு கவனம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எதனா ஒரு சேவா செலக்ட் பண்ணணும், பேமெண்ட் பண்ண அப்புறம் தான் தர்ஷனம் டிக்கெட் புக் பண்ண முடியும் இந்த 500 rupees விர்ச்சுவல் சேவா தர்ஷனில். ஓகேங்களா? அதே போல் இந்த வருஷம் வந்து திருமலை ஸ்ரீவாரி பிரம்மோற்சவம் எப்போ வருது, அதுக்கு எப்போ புக் பண்ணணுன்ற மாதிரி பக்தர்கள் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அக்டோபர் 4ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 12ஆம் தேதி வரைக்கும் திருமலை ஸ்ரீவாரி வார்ஷிக பிரம்மோற்சவம் வருது. அதுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ்ன்றது திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அனௌன்ஸ் பண்ணப்புறம் அதுக்கு டிக்கெட்ஸ் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, அது வந்து மந்த்லி ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, அதிலே ரிலீஸ் பண்ணிவிடுவாங்களா இல்லைனா பிரம்மோற்சவத்துக்கு செப்பரேட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்களா என்ற அப்டேட் வந்தப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ பார்த்து புக் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 4ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 12ஆம் தேதி வரைக்கும் திருமலை ஸ்ரீவாரி வார்ஷிக பிரம்மோற்சவம். அதே போல் லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னா ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு டோக்கன்ன்றது ஸ்டார்டிங் பாயிண்டில் இஷ்யூ பண்ணுறாங்க டெய்லி. அந்த டோக்கன் வாங்கிக்கிட்டு நடந்து போகும்போது ஆன் தி வேல 1200ஆவது படியில் ஸ்கேனிங்ன்றது மஸ்ட்டாக பண்ணணும். நான் 2-3 வீடியோவில் இது சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஏன்னா ஸ்ரீவாரிமெட்டு அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் கொடுக்குற சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு பஸ்ஸில் போகிறதுக்கு இல்லை. நம்ம பஸ்ஸில் போயிட்டு தர்ஷனத்துக்கு போனோம்னா அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே டோக்கன் வாங்கிக்கிட்டு ஆன் தி வேலை ஸ்கேன் பண்ணிக்கிட்டு போனால் தான் தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.